என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு 3 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த 3 பேரை உனக்கு யார் என்று அடையாளப்படுத்துவதில் எனக்கு சந்தோஷம்தான். இப்பொழுதாவது என் பிள்ளை, இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த காலத்தில் இனி நமக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு நடத்தும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல என் பிள்ளை நீ முழுக்க தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்கிவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு நிற்கும் நேரங்களில் நான் எதையுமே உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுவது தானே எனக்கு தெரியும். நான் என் பிள்ளையிடம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதில்லை அல்லவா? நான் சொல்ல நினைத்து விட்டால் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அதை உனக்கு சொல்லிவிட்டுத்தான் நான் செல்கிறேன். இப்படியே என் பிள்ளையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைத்து நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது நன்மைக்குத்தான் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்ட பிறகு வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கானதுதான் என்ற புரிதல் நமக்குள் வந்துவிட்ட பிறகு இனி என்ன நடக்குமோ என்ற ஒரு பய உணர்வு எப்பொழுதும் உனக்குள் வரவே கூடாது. உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுக்க நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான காலம், இது உனக்கான நேரம், இது உனக்கான மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் நேரம் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளிலும் என் பிள்ளையாக நீ இருக்கும் இந்த காலகட்டம் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக என்றும் என்றென்றும் இனி சரியானதொரு முறையை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு மாற்றத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் இந்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைக்கும் விஷயங்களை எல்லாமும் சரியாக கொடுக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு எதிரான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் நாம் எல்லோரையும் நம்பும் பொழுது யார் மீதும் நமக்கு சந்தேகம் வராது. யாரையும் நாம் சட்டென்று சந்தேகப்படுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து நாம் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவதில்லை. நல்லது செய்கின்றவர்களின் மீது சந்தேகப்படுவது முறையாகி விடாது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே இப்படித்தான் எண்ணிக்கொண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நம்பிக்கொண்டும் நீ இழந்தது ஏராளம். இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் கஷ்டங்களும் ஏராளம். எவ்வளவுதான் நாமும் சோதனைகளை தாங்க முடியும், வேதனைகளை தாங்க முடியும் என்று சொல்லி என் பிள்ளை ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை என்னவென்று காண்பித்து கொடுத்தது. துரோகம் என்பவர்கள், அதாவது
துரோகத்தை செய்கின்றவர்கள் வெளியிலிருந்து வருவது கிடையாது, உடனிருப்பவர்கள்தான் என்று என் பிள்ளை நாட்கள் செல்லச் செல்லத்தான் இதையெல்லாமும் கற்றுக்கொண்டாய். தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருகிறது, தொடர்ச்சியாக வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. ஆனால் காரணம் என்னவென்று தெரியவில்லை. நாம் யார் வம்பு தும்புக்கும் போனது கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்தியது கிடையாது, யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பத்திற்கும் நாம் காரணமாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் எதற்காக நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் தொடர்ச்சியாக வருகிறது என்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்ற ஒரு கலக்கம் என் பிள்ளைக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தாயாக இதை கூட உணராமல் நான் இல்லை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் என்ன நடந்தாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒரு தீர்வை கொடுக்காமல் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு எப்பொழுதும் எந்த ஒரு வேதனைகளையும் சோதனைகளையும் நிச்சயமாக கொடுப்பதில்லை. உனக்கான வெற்றியை கொடுக்கும் வரை ஓயப் போவதும் இல்லை என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணரும் இந்த நேரம் இனி நிச்சயமாக நீ சரியாக ஒவ்வொரு நிலையையும் என்னவென்று உணர்ந்து விட்டாலே அது போதும். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு இனி உன்னிடத்தில் நான் என்ன தருகிறேன் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். நாம் யோசிக்கின்ற பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளாக தந்திருந்தாலும் இனி நடக்கும் விஷயங்கள் பல, உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு நிலைக்கும் உனக்கு சரியான ஒரு தீர்வையும் இந்த வாழ்க்கை கட்டாயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற காலம் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ நம்பு. என்ன தேவை இருக்கிறது, ஏது தேவை இருக்கிறது என்று எல்லாமும் இனி யோசிக்க காலமில்லை. நான் இருக்கின்ற நேரம், இந்த பிரத்யங்கரா துணை இருக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக முழுக்க முழுக்க உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் எண்ணங்களை உனக்கு உணர்த்தியே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கண் கலங்காமல், எதையும் யோசித்து மனம் குழம்பாமல், உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் வருகின்ற காலம் இனி எந்த நாளிலும் உனக்கு நல்மாற்றத்தை கொடுப்பதை நீ உணர்ந்து கொண்டாய். அப்படியானால் முதலில் உன்னை சுற்றியிருக்கின்ற துரோகங்களைத்தான் நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளையும் பல உண்மைகளையும் உன் முன்னால் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன நிறைவோடு நீ இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு சரியாக உருவாக்கும் என்பதனை மறக்காதே. சரியான ஒரு தெளிவில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனையும் நீ மறக்காதே.
நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு தெரியப்படுத்தி நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் சுற்றி இருக்கும் தீமைகள் நிறைந்த மனிதர்களையும் நாம் யார் என்று அடையாளம் கண்டுவிட வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் இனி யோசித்து நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி எல்லா உண்மைகளும் சரியாக தெரிந்து இனி உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா? நான் உனக்கு இவர்களை அடையாளப்படுத்திவிட்ட பிறகு முதலில் உனக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள் இருக்கும் உண்மையான விஷயங்களை நிச்சயமாக நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்குள் இருக்கும் பல உண்மைகளை கொண்டு நீ வாழ வேண்டும். இவர்கள் யாரென்று தெரிந்தும் நீ வருத்தம் கொள்ளாதே, மனமுடையாதே. இவர்கள் இப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீயாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பதும் நல்லதை சொல்வதும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா காலத்திலும் உனக்காக இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள். எதிலும் நாம் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சட்டென்று ஒரு கஷ்டத்தை இவர்கள் உனக்கு கொடுக்கும் பொழுது அதை உன்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நேரம் மனம் நொறுங்கி நொந்து போய் அலைந்து கொண்டிருப்பதை விட ஆரம்பத்திலேயே அவர்களை நீ பெரிதாக பொருட்படுத்தாமல் இருந்திருப்பாயானால் அவர்கள் என்ன செய்தாலுமே அந்த விஷயங்கள் பெரிதாக உன்னை பாதித்து விடாது என்பதுதான் உண்மை. அந்த விஷயங்கள் பெரிதாக உனக்கு எந்த ஒரு சோதனைகளையும் கொடுத்திருக்காது. இதையெல்லாமும் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். இதையெல்லாமும் எளிதாக என் பிள்ளை நீ ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவாய். உன்னை சுற்றி வருவது என்றும் என்றென்றும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடன் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணை இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொரு நிலையிலும் முழுக்க சரியாக புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கே என்று நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். சரி, அந்த 3 பேரை நீ சொல்லிவிட்டால் நான் கேட்டுவிட்டு என் வேலையை பார்க்க சென்று விடுவேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அந்த 3 பேர் வேறு யாரும் கிடையாது. முதலாவதாக நான் சொல்லக்கூடிய அந்த நபர் யார் தெரியுமா?
உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கின்ற 3 பேரில் முதலாவது நபர் உன்னுடைய மனது. முதலாவது உன்னுடைய மனதுதான். மற்றபடிதான் மற்ற எல்லோரையும் பற்றி நாம் பேச முடியும். நீ உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையும் தனதாக ஏற்றுக்கொள்கிறது. எந்த ஒரு வேதனைகளையும் சோதனைகளையும் தனதாக உருவாக்கி கொள்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசிக்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை எதையாவது சிந்தித்து கலக்கம் கொள்கிறது. இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்வது போல உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதுதான் உனக்கு முதலாவது எதிரி. எப்பொழுதும் நம் யோசனைகள் சரியாக இருந்து விட்டாலே அது போதும். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் இனி சரியாக நடக்கும். உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இரண்டாவதாக உன்னுடைய இவ்வளவு கஷ்டங்களுக்கும் காரணமானவர் யார் தெரியுமா? நீ செய்கின்ற தவறுகளை உனக்கு சுட்டி காட்டாமல், நீ எவ்வளவு தவறுகளை செய்தாலும் உன்னோடு இருந்து ஒத்துப்பாடி நீ செய்வதை சரிதான் என்று சொல்லி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்ற உன்னுடைய நட்பு. நட்பில் இருக்கும் ஒரு உறவு. நான் சொல்வது இவர்தானா என்று நீ சரிபார்த்துக்கொள். அதாவது உன் மனதிற்கே தெரிகிறது, உன் மனசாட்சி உன்னிடம் கேள்வி கேட்கிறது, நாம் செய்வது தவறு என்று. ஆனால் அவரிடத்தில் சென்று கேட்டுப்பார், நீ செய்ததுதான் சரி என்று அடித்து சொல்லுவார். அது மட்டுமல்லாமல் இப்படியே நீ இரு என்று வேறு உனக்கு அவர் பல விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் பல விஷயங்களின் உண்மைகளையும் சந்தோஷங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும். இந்த நட்பு தாண்டி அடுத்ததாக 3வது ஒருவர் இருக்கிறார். அது யார் தெரியுமா? என் குழந்தையே, இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை உனக்கு சொல்லாதவர். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நடக்கும் இந்த நேரம் வேண்டும் என்றே உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லாத ஒருவர். இது போன்ற நேரங்களில் இனி உனக்காக என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் நான் வருகின்ற இந்த காலத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் இவர்களிடத்தில் நீ உஷாராக இரு. உடனிருந்து அனைத்தையும் மறைப்பவர்கள், உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற தவறை ஊக்கப்படுத்துபவர்கள், அடுத்தது யார் என்ன சொன்னாலும் கலங்குகின்ற உன்னுடைய மனது, இந்த 3ம் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இதனால்தான் எந்த முன்னேற்றமும் உனக்கு ஏற்படவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.